அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மட்டக்களப்பு மேற்கு வலயத்தினால் முன்னெடுக்கப்பட்ட புதிய ஒரு முயற்சியாக இந்த கோவிட்-19 காலத்தில் வீடுகளில் இருக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எங்களுடைய வரலாற்று பாட உதவி பணிப்பாளர் அவர்களின் வழிப்படுத்தலின் கீழ் சேவை கால ஆலோசகரின் மேற்பார்வையின் கீழும் எங்களுடைய வரலாறு பாடத்தில் ஒவ்வொரு பாட அலகுகளும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டு வீடியோ கிளிப்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வகையிலே நான் திரு சீனா நடேஷ் கச்சேனை அனாதான கால பாடசாலையில் வரலாற்று பாடத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது கண்டிராட்சியம். கண்டிராட்சியம் என்றால் சகல மாணவர்களுக்கும் தெரியும், நன்கு அறிந்திருப்பீர்கள். 9ஆம் தரம் 8ஆம் தரத்திலே நீங்கள் கண்டிராட்சியத்தை பற்றி ஒரு அறிமுகத்திலே கற்றுக்கொண்டிருந்திருப்பீர்கள். கண்டிராட்சியம் என்றால் உங்களுக்கு தெரியும், மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு ராஜ்யம் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதோடு நீண்ட கால 300 ஆண்டுகள் நீடித்த ஒரு ராஜ்யம் என்று கண்டிராட்சியத்தை சொல்லலாம். கண்டிராட்சியத்துக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் உங்களுக்கு தெரியும். செங்கலகட நகரம், மலைநாடு, மத்திய மலைநாடு, பஞ்சமலை நாடு போன்ற பல்வேறு பெயர்கள் கண்டிராட்சியத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த கண்டிராட்சியம் தனியொரு ராஜ்யமாக உருவெடுப்பதற்கு முன்பு கோட்டை ராஜ்யத்தின் கீழ் அடிமைப்பட்ட ஒரு சிறிய ராஜ்யமாகவே ஆரம்பத்திலே இருந்தது. இதனை தனியொரு ராஜ்யமாக ஆக்குவதற்கு பெரும் முயற்சியிலே ஈடுபட்ட முதல் மன்னன் 6ஆம் பராக்கிரமபாகு மன்னனாவான். இவன் கோட்டை ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த யோதிய எனும் மன்னனோடு போர் தொடுப்பதற்கு பெரும் படை திரட்டி அது அந்த போர் தோல்வியிலே முடிவிட்டதன் காரணமாக அன்று கண்டிராட்சியம் தனி ராஜ்யமாக உருவெடுப்பதில் தோல்வியடைந்தது. அதன் பிற்பாடு நோக்குகின்ற போது கண்டிராட்சியத்தை முதல் ஆக தனி ராஜ்யமாக மாற்றுகின்ற மன்னனாக சேனாதி சம்பத விக்ரமபாகு எனும் மன்னன் பெரும் முயற்சியில் ஈடுபடுகின்றான். அவருடைய காலகட்டத்தில் இந்த கண்டிராட்சியமானது தனியொரு ராஜ்யமாக உருவெடுக்கின்றது. அந்த வகையிலே கண்டிராட்சியத்தை நாங்கள் 4 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று ஆரம்பமும் பரவலும், அடுத்தது கண்டிராட்சியத்தின் நிர்வாக கட்டமைப்பு, அடுத்தது பிராந்திய நிர்வாகம், அதோடு சேர்த்து பொருளாதாரம், சமூக அமைப்பு என்ற வகையிலே நாங்கள் கண்டிராட்சியத்தை 4 வகைகளாக பிரித்து நோக்கலாம். இந்த வகையிலே கண்டிராட்சியத்துக்கு இயற்கையாகவே பாதுகாப்பரங்கள் நிறைந்ததாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகை நீர்நிலைகள், மலைகள், கஷ்டமான 2 பாதைகள், இவ்வாறான அந்த இயற்கை அரண்களின் பாதுகாப்பு மிகுந்த ஒரு கண்டிராட்சியத்தை மன்னர்கள் 13 மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சி சேவையிலே கண்டிராட்சியம் முற்றுமுழுதான ஒரு ராஜ்யமாக, ஒரு நிர்வாக கட்டமைப்பு பொருந்திய ஒரு ராஜ்யமாக, பிரதானிகளும் மக்களும் ஒற்றுமையாக இருந்த ஒரு ராஜ்யமாக கண்டிராட்சியம் விழுந்துள்ளது. இந்த வகையிலே கண்டிராட்சியத்துக்கு வெற்றி பாதையிலே கண்டிராட்சியத்தை நடத்தியிருந்தார்கள். ஆரம்ப காலத்திலே வந்த ஐரோப்பியர்கள் ஏற்கனவே கண்டிராட்சியத்தை கைப்பற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுத்தும் அது தோல்வியிலே முடிவடைந்தது என்றால் அதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது அந்த கண்டிராட்சியத்திலே காணப்பட்ட இயற்கை பாதுகாப்பரங்களும் கண்டிராட்சிய பிரதானிகளும் மக்களும் ஒற்றுமையாக நின்று செயற்பட்டமை காரணமாகும். அது போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இதிலே கண்டிராட்சியத்தை கைப்பற்றுவதிலே தோல்வியை கண்டனர். அதன் பின்னர் வந்த ஆங்கிலேயர் மாத்திரமே கண்டிராட்சியத்தை கைப்பற்றுவதற்கான முழு முயற்சியில் இறங்கி கண்டிராட்சியத்தையும் கைப்பற்றினர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் பிற்பாடு கண்டிராட்சியத்தின் சேனாதி சம்பத விக்ரமபாகு முதல் மன்னன் என்றதை நாங்கள் பார்த்தோம். கண்டிராட்சியம் தனியொரு ராஜ்யமாக உருவாக்கி இருக்கிறார். அதன் பிறகு அவனுடைய மகன் ஏவீர பண்டாரன் மன்னர் 1511 தொடக்கம் 1551 ஆட்சி பொறுப்பை வைத்து கண்டிராட்சியத்தை நடத்தி வருகின்றார். அந்த வேளையிலே கோட்டை ராஜ்யத்தை ஆட்சி செய்த
மூன்று பிரிவுகளாக பிரித்து கோட்டை ராஜ்யத்தை ஆட்சி செய்த சீதாவாக்கை, கோட்டை, ராயகம என்கின்ற மூன்று பிரிவுகளாக பிரித்து ஆட்சி செய்து வந்த மாயதனையின் நண்பராக ஜெயவீர பண்டார மன்னன் காணப்பட்டார். அதே வேளையில் விஜயபாக கொள்ளை என்னும் கொலை இடம்பெற்றதற்கு இவன் உதவி புரிந்திருக்கிறார் மாயதனை மன்னனுக்கு ஜெயவீர பண்டார. அதன் பிற்பாடு இவருடைய ஆட்சியும் சிறப்பான ஒரு ஆட்சியாக அமையாத காரணத்தால் இவன் மரணித்த பின்னர் இவருடைய மகனான கரளியத்த பண்டார எனும் மன்னன் 1551 தொடக்கம் 1881 வரையான காலப்பகுதியிலே கண்டிராஜ்யத்தை ஆட்சி செய்வதற்கு அரசு பொறுப்பேற்கின்றான். இவன் போர்த்துகேயருடன் நட்புறவு கொண்டதால் கண்டிராஜ்ய பிரதம பிரதானிகளுக்கிடையிலேயும் மக்களுக்கிடையிலேயும் இவன் ஒரு எதிர்ப்பை சம்பாதித்தவனாக காணப்படுகின்றதோடு இவருடைய ஆட்சியிலே வலுவான ஒரு அதிகாரம் இருக்காத காரணத்தால் இவனை முறியடிப்பதற்காக முதலாம் ராஜசிங்கன் எனும் அரசன் சீதாவாக்கையில் இருந்து பெரும் படையை திரட்டுவதற்கு காரணமாக அமைந்தவனாக காணப்படுபவன் வீரசுந்தர பண்டார எனும் கண்டிராஜ்யத்தின் பிரதம பிரதானியாக காணப்பட்ட ஒருவனை ஆகும். அந்த வகையிலே கரளியத்த பண்டார மன்னன் முதலாம் ராஜசிங்க மன்னனால் தோற்கடிக்கப்பட்டு போர்த்துகேயரிடம் தஞ்சமடைகின்றான். அவனுடைய மகளான குசுமான தேவியையும் மருமகனான ஜெமசிங்க பண்டாராவையும் கூட்டி மன்னாருக்கு தப்பி ஓடி போர்த்துகேயரிடம் தஞ்சமடைந்து இவர்களுக்கான பௌத்த சமயத்தை விட்டு கிறிஸ்தவ சமயத்தை தழுவிக்கொண்டு பெயர்களும் மாற்றப்படுகின்றது. குசுமான தேவி டோனா கதரினா எனவும் ஜெமசிங்க பண்டார டொன் பிலிப்ஸ் எனவும் இவர்கள் போர்த்துகேயர் அழைக்கப்பட்ட போர்த்துகேயரின் கீழே இவர்கள் தங்களுடைய ஜீவனத்தை நடத்தி வந்தனர். அதன் பிற்பாடு முதலாம் ராஜசிங்கன் 1581 தொடக்கம் 1591 வரை முதலாம் ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி கோட்டை ராஜ்யத்தோடு இணைந்ததாக தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு ஆட்சியை நடத்தி வருகின்ற வேளையில் வீரசுந்தர பண்டாரவின் நடத்தையிலே சந்தேகம் விட்டு அவனை தந்திரமான ஒரு முறையிலே இவன் கொலை செய்கின்றான். அந்த கொலையின் காரணமாக வீரசுந்தரவின் மகனான கோடப்பு பண்டார இதை பார்த்து கொண்டிருந்த வேளையில் தன்னுடைய தந்தையை கொன்ற காரணத்தால் தன்னையும் கொல்ல போகிறான் என்று எண்ணத்தால் போர்த்துகேயரை தஞ்சமடைந்து கோடப்பு பண்டார என்பவன் டொன் ஜீவான் எனும் பேருடன் போர்த்துகேயருடன் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து வந்தான். அதன் பிற்பாடு முதலாம் ராஜசிங்கன் சீதாவாக்கை ராஜ்யத்திலிருந்து கண்டி ராஜ்யத்தை ஆட்சி செய்தவனாக காணப்பட்டதோடு அதன் பிற்பாடு இரண்டாம் ராஜசிங்கனுக்கு பிறகு வீரசுந்தரவின் ஜெமசிங்க பண்டாரவை போர்த்துகேயர் பொம்மை ஆட்சி ஒன்று நடத்துவதற்கான முடிவை எடுத்திருந்தனர். ஜெமசிங்க பண்டாரவை ஒரு படையெடுப்பு தலைவனாக எடுத்து கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு போர்த்துகேயர் அனுப்பி வைத்த போது அதிலே கோடப்பு பண்டாரவும் தன்னுடைய அந்த படையிலே அங்கம் வைத்து ஒரு தளபதியாக காணப்பட்டிருந்தார். அந்த வகையில் போர்த்துகேயர் அனுப்பி வைத்த ஜெமசிங்க பண்டார கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி ஆட்சி செய்த வேளையில் அவன் மரணமுற்றான். அந்த வேளையிலே போர்த்துகேயர் ஜெமசிங்க பண்டாரவின் வயது குழந்தைகளை பொம்மையாக வைத்து ஆட்சி செய்ய உட்பட்டனர். இதனை உடனே முறியடித்து கோடப்பு பண்டார தான் போர்த்துகேயருக்கு எதிராக செயல்பட்டு உடனே தான் கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி பௌத்த சமயத்தை தழுவிக்கொள்வதோடு தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொள்கின்றான். கோடப்பு பண்டார என்கின்ற முதலாம் சூரியன் தொன்ஜீவன் என்கின்ற போர்த்துகேயர் வழங்கப்பட்ட பெயரை மாற்றி 1592 இருந்து 1604 முதலாம் சூரியன் என்கின்ற நாமத்தை சூட்டிக்கொண்டு கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி ஆட்சியிலே ஈடுபடுகின்றான். இவன் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றான். ஆட்சியில் முதலாவது சட்டபூர்வமான ஒரு ஆட்சி அதிகாரம் அங்கு காணப்படவில்லை. அதனால் சட்டபூர்வமாக இவருக்கு சட்டபூர்வமான ஒரு ஆட்சி அங்கு காணப்படாத ஒரு சவால் பாரிய ஒரு சவாலாக காணப்படுகிறது. அத்தோடு கண்டி ராஜ்யத்தை போர்த்துகேயரின் ஆதிக்கத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டியிருந்தவை இரண்டாவது சவால் இவருக்கு காணப்பட்டது. போர்த்துகேயரின் ஆதிக்கத்திலிருந்து கண்டி ராஜ்யத்தை பாதுகாக்கிறது. அடுத்தது வீழ்ச்சியுற்ற பௌத்த சமயத்தை மீளவும் எழுச்சி செய்ய வேண்டியிருந்தவை. நான்காவது சவாலாக
கண்டி ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியிருந்தமை. இவ்வாறு 4 சவால்களை எதிர்கொண்ட முதலாம் சூரிய மன்னன் அந்த சவால்களை முறியடிப்பதற்காக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அந்த வகையில் அவன் சவால்களை முறியடிக்கும் வகையில் சட்டபூர்வமான ஆட்சியை பொறுப்பேற்கும் வகையில் செய்யப்பட்ட நடவடிக்கைகளாக தோணாகரி நாயகன் குசுமான தேவியை திருமணம் செய்கின்றான். திருமணம் செய்கின்ற போது அவன் சட்டபூர்வமான ஒரு அரசுரிமையை கண்டி ராஜ்யத்துக்கு பொறுப்பான ஒரு அரசனாக மாறுகின்றான். கண்டி ராஜ்யத்தின் அரசுத்தாளியாக காணப்படுகின்ற டோனா கதரி என்று அழைக்கப்படுகின்ற குசுமான தேவியை திருமணம் செய்கின்றான். அந்த வேளையில் அடுத்ததாக இன்னும் ஒரு நடவடிக்கையாக இரண்டாவது இவருடைய பெயர் போர்த்துகேயரால் வழங்கப்பட்ட டொன் ஜீவான் என்ற பெயரை பௌத்த நாமத்துக்கு பெயர் மாற்றி கொடுக்கின்றான். இரண்டாவதாக அடுத்தது சீனாவாக்கையின் தெல்கொங்க விகாரையில் இருந்த தந்ததாதுவை கண்டியில் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்கிறான். இது மூன்றும் இவனுடைய செயற்பாடுகளை மக்கள் செயற்பாடுகளையும் மக்கள் இவனுடைய செயற்பாட்டை விரும்பி இவனை ஆதரிக்கின்றவர்களாக காணப்பட்டவர்கள். அதனுடைய ஆட்சி கண்டி ராஜ்யத்தில் மிகவும் சிறப்பாக ஒரு இடம்பெற்ற ஒரு ஆட்சியாக காணப்படுகின்றது. அதேபோல இவன் சமய பணிகளும் செய்திருக்கிறான். பல்வேறு சமய பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றான். இவன் இன்னொரு முக்கியமானது 1594 தந்துரை போரிலே போர்த்துகேயரை படுதோல்வி அடைய செய்து இருக்கின்றமை இவனுடைய முக்கியமான ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. அதிலே போரிலே வெற்றி பெறுபவனாக வீரம் நிறைந்தவனாக அவன் காணப்படுகின்றான். அத்தோட சமய பணிகளிலே ஈடுபடுத்திக்கிறான். உபசமத சடங்குகளை நடத்தியமை துக்குமாரை வரவழைத்து அதோட பழைய விகாரைகளை புனரமைத்தமை லங்காதிலக கடலாதனிய சித்தி விகாரை போன்ற பழைய விகாரைகளை இவன் புனரமைத்தவை முக்கிய ஒரு பணியாக காணப்பட்டது. அதோடு இவன் விவசாய பொருளாதார பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றான். விவசாயத்தை விருத்தியடை செய்தல், பருத்தி பயிற்சிக்கு உதவி புரிதல், பொற்மலையிலும் மரப்பனையிலும் இரும்பு கைத்தொழிலை முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தல். அடுத்தது வெடிமருந்துக்கு தேவையான உப்புக்களை உற்பத்தி செய்கின்ற நடவடிக்கைகளில் இவன் ஈடுபட்டு பொருளாதாரத்துறையையும் சீரான முறையிலே கொண்டு நடாத்தி இருக்கின்றமை இவன் கண்டி ராஜ்யத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை நடாத்தி சென்றிருக்கின்றமை எடுத்துக்காட்டுகின்றது. இந்த வகையிலே கண்டி ராஜ்யம் இவனுடைய காலத்தில் ஒரு சிறந்த ஆட்சியை பெற்ற காலமாக காணப்படுகிறது. அதன் பின்னர் இவன் இவனுடைய காலத்தில் 1604 மரணம் அடைகின்றான். இவனுடைய ஆட்சிக்கு பிறகு இவனுடைய காலத்தில் இவனுடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரனான செனரத் மன்னன் ஆட்சியை பொறுப்பேற்கின்றான். கண்டி ராஜ்யத்தில் ஆட்சியை பொறுப்பேற்கின்றான். அவன் 1604 இருந்து 1635 ஆட்சியை பொறுப்பேற்று ஆட்சி செய்து வருகின்றான். செனரத் மன்னன் எதிர்நோக்கிய சவால்களாக அவரும் சட்டபூர்வமாக அரச உரிமை இல்லாத காரணத்தால் அவருக்கும் அந்த சவால்கள் அதே சவாலை இவரும் எதிர்நோக்குகின்ற காரணம் வருகின்றது. அதே போல் போர்த்துகேயரை கண்டி ராஜ்யத்திலிருந்து அச்சுறுத்துவது அளவிற்கும் அதே பிரச்சனை போர்த்துகேயரை விரட்டுகின்ற ஒரு அந்த தொடர்ந்து இருந்து வந்த காரணத்தால் இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் உடனடியாக சட்டபூர்வமான ஆட்சியை எடுக்க வேண்டும் என்று செனரத் மன்னன் குசுமான தேவியை மறுமணம் செய்கிறார். அந்த வேளையில் குசுமான தேவியை மறுமணம் செய்து இவருடைய ஆட்சி கண்டி ராஜ்யத்தை 3 பிரிவுகளாக இவர் பிரிக்கின்றார். அந்த 3 பிரிவுகளும் இவர் ஏற்கனவே முதலாம் சூரியனுக்கு 2 பிள்ளைகள் இருந்ததோட இவருக்கு ஒரு பிள்ளை, அதோட 3 பிள்ளைகள் 3 இளவரசர்கள் உருவாகிறார்கள். அந்த அடிப்படையிலே 3 பேருக்கு சமனாக கண்டி ராஜ்யத்தை பிரித்து இவர் கொடுக்க வேண்டும் என்ற ரீதியிலே 3 பிரிவுகளாக கண்டி ராஜ்யத்தை பிரிக்கிறார். ஒன்று ஊவா, அதை குமார சிங்க இளவரசனுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். அதை மாத்தளை என்று இன்னொரு பிரிவாக பிரிக்கின்றார். அதை விஜயபால இளவரசனுக்கு கொடுக்கின்றார். கண்டி என்று அடுத்த பிரதேசத்தை பிரிக்கின்றார். 3ஆக கண்டி ராஜ்யத்தை உருவாக்குகின்றார். அதை ராஜசிங்கனுக்கு வழங்குகின்றார். ஏனைய 2 சகோதரர்களும் ஆட்சியிலே சிறந்தவர்களாக பிரகாசிக்காத காரணத்தால் ஆஸ்தான குமாரன் என்று அழைக்கப்படும் 2ஆம் ராஜசிங்க மன்னன் சரத் மன்னனின் மறைவுக்கு பின்னர் 1635 இருந்து 1687 வரையான காலப்பகுதியிலே ஆட்சியை பொறுப்பேற்று கண்டி ராஜ்யத்தை சிறந்த ஒரு ராஜ்யமாக மாற்றி கண்டி ராஜ்யத்தை ஆட்சி பொறுப்பிலே முன்னின்று விளங்கியவனாக நீண்ட கால ஒரு ஆட்சியை செய்தவனாக கண்டி ராஜ்யத்திலே நீண்ட ஒரு ஆட்சியை செய்தவனாக 2ஆம் ராஜசிங்கன் விளங்கினார். அது மட்டுமல்லாது
இவன் கண்டொருவை தந்தனி போரிலே போர்த்துகேயரை படுதோல்வியடைய செய்து நாட்டு மக்களையும் பாதுகாத்தவன் என்பதில் நாம் கூறுவதில் எந்தவித ஐயமும் இல்லை. அத்தோடு 1630 ரந்தனி போர், 1638 கண்ணனுவ போர், இது ரெண்டிலேயும் இவன் முக்கியமான தளத்தை வரலாற்று சம்பவமாக பதித்திருக்கிறான். போர்த்துகேயரை வீழ்த்தி இருக்கிறான். அவ்வாறு இவன் போர்த்துகேயரை வீழ்த்தியதுதான் இவனுடைய மாபெரும் வெற்றி. மாவீரன் என இவன் போற்றப்பட்டு ஒல்லாந்தர்களோடு நட்புறவு கொண்டாடி, போர்த்துகேயரை விரட்டுவதற்காக ஒல்லாந்தர் நட்புறவு கொண்டாடி ஒல்லாந்தர்களா திரு திங்களாதீஸ்வர என்று பட்டமும் போற்றப்பட்டு இவன் பல பரிசு பொருட்களையும் அவர்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கும் இவன் பல பரிசு பொருட்களையும் கொடுத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் ரோபர்ட் நொக்ஸ் என்னும் ஆங்கிலேயரை சிறையில் அடைத்து இருக்கின்றதும் இவனுடைய காலத்திலே ஆகும். இவன் ரோபர்ட் நொக்ஸை சிறையில் அடைத்ததால் ரோபர்ட் நொக்ஸ் அன்றைய இலங்கை என்ற ஒரு சரித்திர நூலை இலங்கையை பற்றி எழுதியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவனுடைய உருவப்படத்தை கூட சித்திரமாக அவர் வரைந்திருக்கின்றார். அவ்வாறு இவனுடைய ஆட்சி காலம் கண்டிராஜ்யத்தில் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அவ்வாறு இவனுடைய ஆட்சியிலே பல்வேறு பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கற்புட்டி, மட்டக்களப்பு, சிலாவம், திருகோணமலை போன்ற துறைமுகங்களை, புராதன துறைமுகங்களை இவன் கண்டிராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்து தன்னுடைய ஒரு குடையின் கீழே வைத்து அந்த ராஜ்யத்திலே இவன் ஆட்சியை சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றான். தோடு ஒல்லாந்தரோடு நட்புறவாக நடந்து கொண்டாலும் கடைசி காலகட்டத்தில் ஒல்லாந்தரையும் இவன் எதிர்த்து ஒல்லாந்தரிடமிருந்தும் தன் கண்டிராஜ்யத்தை மீட்டு தனது ஆதிக்கத்தை செலுத்தி மீண்டும் இவன் ஆட்சியை சிறப்பாக மேற்கொண்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேல் கண்டிராஜ்யத்திலே ஒரு சிறப்பான ஆட்சியை மேற்கொண்டு விளங்கி இருக்கிறது இரண்டாம் ராஜசிங்க மன்னருக்கு சாரு. இதன் பிறகு இவருடைய மன்னரான இரண்டாம் ராஜசிங்கன் மறைவுக்கு பின்னர் இரண்டாம் ராஜசிங்கனின் மகனான இரண்டாம் விமலதர்ம சூரியன் கண்டிராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். 1687 தொடக்கம் 1707 இவன் ஆட்சி பொறுப்பில் ஏற்று தந்தையை போல் சிறந்த ஒருவனாக விளங்காவிடிலும் இவன் தன்னுடைய ஆட்சியிலே தன்னை விஸ்தரித்திருந்த கண்டிராஜ்யத்தின் பாரிய அந்த பரந்த பிரதேசத்தை தன்னால் பாதுகாக்க இயன்றது மட்டுமில்லாமல் தலா மாளிகையையும் புனர்நிர்மாணம் செய்து பல்வேறு பணிகளையும் உபசம்பதாவை நடத்தி பல்வேறு சமய பணிகளையும் செய்து பௌத்த மக்களையும் கண்டி ராஜ்ய பிரதானிகளையும் மக்களையும் ஒன்று சேர்த்து ஒத்துமையாக இவனும் வாழ்ந்திருக்கின்றான். அந்த காலத்தில் இவருடைய ஆட்சியும் ஓரளவுக்கு நன்மையை தந்திருக்கின்றது என்று சொல்லலாம். அதன் பிறகு ஏழாம் தர்மசூரியனுக்கு பிறகு இரண்டாம் தர்மசூரியன் மன்னனுக்கு பிறகு அவருடைய மகனான ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் 1707 தொடக்கம் 1739 வரை கண்டிராஜ்யத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். அவருடைய காலத்திலே அனுபவம் இல்லாத ஒரு இளம் வயதிலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற ஒருவனாகவும் காணப்பட்டமையால் இவருடைய ஆட்சி பலவீனமாக காணப்பட்டமையால் கண்டிராஜ்யத்தின் பிரதானிகளது பலம் அங்கு ஓங்கப்படுகின்றது. அதனால் இவருடைய ஆட்சியும் ஒரு குறுகிய கால ஆட்சியாக காணப்பட்டதனால் இவருடைய சேவை அங்கு பாரிய அளவு மாற்றம் ஏற்படவில்லை. பிரதானிகளின் அதிகாரம் அங்கு மேலோங்கப்படுகின்றது. இவரது அரசியலிலே பலம் குறைவாக காணப்பட்டது. இவன் தந்தையை போர் தென்னிந்திய பெண்ணை திருமணம் செய்து ஒருவராக காணப்படுகின்றான். இவனது மரணத்தின் பின்னர் இவனுக்கு பிறகு ஆட்சிக்கு பொறுப்பை ஏற்கின்ற ஸ்ரீ விஜய ராஜசிங்கன் இவன் வந்து தன்னுடைய ஆட்சியிலே நரேந்திர சிங்கரின் ஆட்சியிலே வாரிசு இல்லாத காரணத்தினால் இவருடைய மனைவியின் சகோதரனான ஸ்ரீ விஜயராஜசிங்கன் கண்டிராஜ்யத்தை ஆட்சி பொறுப்பேற்கிறார். இவன் 1739 தொடக்கம் 1747 வரை கண்டிராஜ்யத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். இதிலிருந்து நாயக்க வம்ச அரசாட்சி கண்டிராஜ்யத்தில் தோற்றம் பெறுகின்றது என்று சொல்லலாம். நாயக்க வம்ச அரசன் முதலான அரசன் ஸ்ரீ விஜயராஜசிங்கன். அதன் பிறகு வருகின்ற மூவரும் நாயக்க வம்ச அரசர்களாக காணப்படுகின்றனர் கண்டிராஜ்யத்திலே. அந்த வகையில் கண்டிராஜ்யத்தின் இவருடைய ஆட்சி காலத்தில் வெளிவிட்ட சம்மங்க தேரரின் ஆலோசனைக்கு அமைய இவருடைய ஆட்சி அங்கு நடக்கின்றது. இவர் நாயக்க வம்சத்தவர்களுடைய
அவர்களுடைய சொற்களை கேட்டு அவர்களுடைய மக்களுக்கு உயர் பதவிகளை வழங்கியது என்ற பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது. அடுத்ததோடு பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டு பௌத்த சமயத்தில் உபசம்பதா சடங்கினை நடத்துகின்றமை, இவ்வாறு பல்வேறு பணிகளை இவர் முன்னெடுத்து இவருடைய ஆட்சியின் பின் இவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தில் இவருடைய மனைவியின் சகோதரரான கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் 1747 தொடக்கம் 1781 வரையான காலப்பகுதியில் கண்டி ராஜ்யத்தை ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். இவன் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் 1747 தொடக்கம் 1781 வரை காலப்பகுதியில் வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்க பிக்குவுக்கு சங்கராஜ பதவி வழங்கி கௌரவிக்கின்றான். அத்தோடு உபசம்பதா சடங்கினை நடத்துகின்றான். மேலும் பல்வேறு சமயப்பணி சமூக பணிகளை இவன் செய்கின்றான். அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு கொண்டு வந்து மக்களுடைய நட்புறவை ஏற்படுத்துகின்றான். அத்தோடு ஒல்லாந்தருக்கும் இவனுக்கும் இடையிலான நட்புறவு 1760 காலகட்டத்தில் முறிவடைகின்றது. அதனோடு பின் கண்டி ராஜ்யம் ஒல்லாந்தருக்கு சாதகமான ஒரு சமாதானமான ஒரு ஒப்பந்த நடவடிக்கையில் இவங்கள் ஈடுபட்டு சமாதான நட்புறவான ஒரு ஆட்சி முறை கண்டி ராஜ்யத்தில் இடம்பெறுகின்றது. அதன் பின் இவருடைய மரணத்தின் பின் ராஜாதி ராஜசிங்கன் எனும் மன்னன் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். அவன் 1781 தொடக்கம் 1798 வரையான காலப்பகுதியிலே ஆட்சியை பொறுப்பேற்கின்றான். இவனுடைய காலத்தில் 1796 ஆங்கிலேயர் ஒல்லாந்தரிடமிருந்து கரையோர பிரதேசங்களை கைப்பற்றுகின்ற சம்பவம் ஒன்று இடம்பெறுகின்றது. இதுவே இவருடைய காலத்தில் நடைபெற்ற முக்கிய சம்பவமாக காணப்படுகின்றது. இதன் பின்னர் நாயக்க வம்சவழியிலே ஸ்ரீ விக்ரமராசிங்கன் எனும் மன்னன் 1798 தொடக்கம் 1815 ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றான். இவரே கண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னன், நாயக்க வம்சத்தின் இறுதி மன்னன். இவரே ஸ்ரீ விக்ரமராசிங்க மன்னனே ஆவான். அப்ப இந்த வகையிலே ஸ்ரீ விக்ரமராசிங்க மன்னன் காலத்தில் ஸ்ரீ விக்ரமராசிங்கன் பிரதம பிரதானியாக கண்டி ராஜ்யத்தில் இருக்கின்ற காரணமாக கன்னிச்சாமி என்கின்ற ஒருவரே ஸ்ரீ விக்ரமராசிங்கனாக ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றார். 1803 ஆங்கிலேயர் தன்னுடைய படையெடுப்பிலே 815 இவனுடைய கொடூரமான செயற்பாடுகள் காரணமாக மக்கள் ஒற்றுமை காணப்படுகின்றது. பிரதானிகள் இவனை வெறுக்கின்றனர். இவன் பிக்குமார்களை கொலை செய்தல், மற்றது எகலபுல பிரதம பிரதானி எகலபுல குடும்பத்தின் மக்கள் மாறை மரண தண்டனை ஏற்றுதல் மற்றும் மக்கள் தங்குவதற்கு பொறுப்பான இடங்களை தடை செய்கின்ற போன்ற பல்வேறு செயற்பாடுகளில் இவர் ஈடுபட்ட காரணமாக இவருக்கும் கண்டி ராஜ்ய பிரதானிகளுக்கும் மக்களுக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு அரசியல் போக்கு நிலைமை காணப்படும். இதை சாதகமாக பயன்படுத்துகின்ற பிரித்தானியர்கள் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி 1815 பிப்ரவரி மாதம் கண்டி ராஜ்யம் கைப்பற்றப்படுகின்றது. இதன் பின் 1800 மார்ச் 2 கண்டி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. இதன் பிற்பாடு மன்னனை கைது செய்து வேலூருக்கு நாடு கடத்தப்படுகிறது. இவ்வாறு கண்டி ராஜ்யம் பிரித்தானியரின் கைவசமானது. 1815 கண்டி ராஜ்யத்தின் சுதந்திரமானது முடிவடைகின்றது. இந்த வகையில் கண்டி ராஜ்யம் 300 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தனது சுதந்திரத்தை வைத்துக் கொண்டிருந்தது. இந்த 1815 இந்த கடைசி மன்னனான ஸ்ரீ விக்ரமராஜனின் செயற்பாடுகளினால் கண்டி ராஜ்யம் வீழ்ச்சி அடைகின்றது. இதன் பிற்பாடு பிரித்தானியரின் ஆட்சியின் கீழ் கண்டி ராஜ்யம் பல்வேறு ஆட்சி அதனையும் கண்டி ராஜ்ய மக்கள் வெறுத்து பின்னர் பிரித்தானியர்களுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். இவ்வாறு அவர்கள் எதிர்நோக்கிய சவால்களாக கண்டி ராஜ்யத்திலே பல்வேறு விடயங்கள் அங்கு காணப்படுகின்றது. இந்த வகையில் கண்டி ராஜ்யத்தின் ஆரம்பம் பரவலை நாங்கள் ஓரளவுக்கு இதிலே பார்த்து முடித்து விட்டோம். அடுத்ததாக பார்க்க வேண்டியது கண்டி ராஜ்யத்தின் நிர்வாக கட்டமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய விடயம் கண்டி ராஜ்யத்தின் நிர்வாக கட்டமைப்பு. கண்டி ராஜ்யத்தின் நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் கண்டி ராஜ்யத்தின் நிர்வாக கட்டமைப்பை பார்க்கின்ற போது கண்டி ராஜ்யத்தின் முதன்மை நிர்வாகியாக மன்னனே காணப்பட்டான். மன்னனுக்கு உதவியாக 2 பிரதானிகள் இருந்தனர். ஒன்று பிரதான பிரதானி, அடுத்தது இரண்டாவது பிரதம பிரதானி என்று சொல்லி 2 பிரதானிகள் காணப்பட்டனர். ஒன்று பிரதம பிரதானி, அடுத்தது இரண்டாவது பிரதம பிரதானி. அப்ப பிரதம பிரதானி பல்லே கம்பா பிரதானி என்று அழைக்கப்பட்டார்.
அதோட இரண்டாவது பிரதானி வந்து உடகம்பா பிரதானி என்று அழைக்கப்பட்டார். இவர்கள் அரசின் முக்கிய நபர்களாக காணப்பட்டனர். அரசுக்கு அடுத்தபடியா அரசு இல்லாத கட்டத்திலே இவர்களே கண்டி ராஜ்யத்தின் நிர்வாக பொறுப்புகளை ஏற்று நடக்கின்றவர்களாக இந்த பிரதானிகள் காணப்பட்டனர். அரசின் முக்கிய விடயங்கள் கலந்துரையாட ஒரு அரச சபை ஒன்று காணப்பட்டது. அந்த அரச சபையிலே கூடுகின்றவர்களாக கலந்து கொள்வோராக முதலாவது அந்த பிரதானிகள் இருவரும், அடுத்த திசாவைகள், அடுத்த தலைமை செயலாளர்கள், அடுத்த பிரதேச செயலாளர்கள் என்பவர்களை குறிப்பிடலாம். அந்த வகையில் அரசனின் நேரடி நிர்வாகத்திற்கு அரச மாளிகை உட்பட்டிருந்தது. இதிலே பல்வேறு வகையான நிர்வாகங்கள் நிர்வகிக்கப்பட்டிருந்தன. அந்த வகையிலே அரச மாளிகையினருக்கு உணவு, குடிபானம், உடை, ஆபரணம், பாவனை பொருட்கள், பொருட்களை மக்கள் அவர்கள் வழங்குகின்றவர்கள் அவர்களுக்கு ஏற்ற பதவிகள், நிர்வாகங்கள் அங்கு கட்டமைக்கப்பட்டிருந்தன. அதிலே நிலைமை முகாந்திரம் என்ற பதவிகள் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது அதிலே யானைகளை பராமரிப்பவர்கள் கஜநாயக்க நிலைமை என்று அழைக்கப்பட்டனர். அடுத்தது புனித சந்ததாதுவை பராமரிக்கின்றவர்கள், அதுக்கு பொறுப்பானவர்கள் தியவடன நிலைமை என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து ஆடை அணிகளனை அதுக்கு பொறுப்பானவர்கள் சலுவடன நிலைமை, உணவு வழங்குவதற்கு பொறுப்பானவர்கள் பத்துடன நிலைமை. இவ்வாறு களஞ்சிய பொறுப்பாளர்கள், பிரதம செயலாளர்கள், குதிரை லாய முகாந்திரம், கவியரங்கு முகாந்திரம் போன்ற பல்வேறு நிர்வாக கட்டமைப்புகள் கண்டி ராஜ்யத்திலே காணப்பட்டன. அதன் பிறகு பிரதானிகளால் வழங்கப்படுகின்ற கட்டளைகளையும் செய்திகளையும் பிராந்திய நிர்வாக கட்டமைப்பு கொண்டு செல்கின்றவர்களாக கடுவுள்ளே என்கின்ற ஒரு பதவியும் அங்கு நிர்வாக பதவியாக காணப்பட்டிருந்தது. அவர்கள் வெள்ளி முனையால் வளைக்கப்பட்ட ஒரு பிரம்பினை கொண்டிருப்பதை அவர்களுக்கான அடையாளமாக காணப்பட்டது. அத்துடன் வசம எனும் பிரதேசங்கள் பிரதம பிரதானிகள் மூலம் நிர்வகிக்கப்பட்டது. பிரதானிகளின் கீழ் இயங்கிய வரி வசூலிக்கும் பிரிவு, விகாரைகள், தேவாலயங்கள் நிர்வாகம் என்ன பல பிரதான அங்கங்களாக அந்த நிர்வாக கட்டமைப்பில் காணப்பட்டது. அரசனின் அதிகாரங்களாக நாம் கண்டி ராஜ்யத்தின் நிர்வாக கட்டமைப்பின் கீழ் அரசனின் அதிகாரங்களை பார்க்கின்ற போது நாட்டின் உயர் அதிகாரம் அரசருக்கு உரியதாக காணப்பட்டது. நாட்டின் அமைதி பேணுவதும் பாதுகாப்பை வழங்குவதும் பிரதான பணியாக அரசருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதோட நாட்டின் உயர் நீதித்துறை அதிகாரம் மன்னனிடமே இருந்தது. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் அதிகாரமும் அரசனிடமே இருந்தது. நாட்டின் அனைத்து அரசியல் பொருளாதார கர்மங்களும் நிர்வாக பணிகளும் அரசனை தலைமையாக கொண்டு இடம்பெற்று வந்தது கண்டி ராஜ்யத்தில். அடுத்ததாக சமுதாய பூர்வமான முன்னைய நடைமுறைகளை மன்னன் செய்யப்பட வேண்டியிருந்தது. இவ்வாறு மன்னனது அதிகாரங்கள் கண்டி ராஜ்யத்திலே மன்னனுக்கு முற்றுமுழுதான பொறுப்பு காணப்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. கண்டி ராஜ்யத்திலே காணப்பட்ட நிர்வாக கட்டமைப்பு இதோடு முடிவுக்கு வருகின்றது. இதன் பின்னர் கண்டி ராஜ்யத்தின் பிராந்திய நிர்வாக கட்டமைப்பினை நாங்கள் அடுத்ததாக மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது கண்டி ராஜ்யத்தின் பிராந்திய நிர்வாக பொறுப்புகளாக கண்டி ராஜ்யம் ரட்ட திசாவை என்று மொத்தமாக 21 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதில் ரட்ட என்பது கண்டிக்கு அருகாமையில் உள்ள உடுநுவர, இரட்டினுவர, தும்பனை, கரிஸ், கத்துவ, தும்பர, தும்பானை, கேவாகட்ட, கொத்மல, உட புலத்கம, பாத புலத்கம போன்ற இடங்களை குறிக்கின்றது. இந்த ரட்ட எனும் பிரதேசத்தை ரட்டராலே எனும் பொறுப்பான அதிகாரி ஒருவர் பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் பிற்பாடு இவருக்கு கீழே லியனராலே உந்தியராலே எனும் சிறு அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டு கண்டி ராஜ்ய பிராந்திய நிர்வாகம் காணப்பட்டிருந்தது. அடுத்ததாக இரண்டாவது பிரிவாக திசாவை என்பது காணப்பட்டிருந்தது. திசாவை
திசாவை வந்து 4 கோரளை 3 கோரளை ஊவா சப்ரகமுவா மாத்தளை வலப்பனை போன்ற பிரதேசங்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. திசாவைகளுக்கு பொறுப்பானவர் திசாவைமார் என்று திசாவைகள் என்று கூறப்பட்டனர். திசாவை கோரளைகளாகவும் கோரளைகள் 10 கண்டும் பிரித்து நிர்வாக பிரிவு காணப்பட்டிருந்தது. கோரளைகளுக்கு பொறுப்பானவர்கள் கோரளை என்று அழைக்கப்பட்டனர். மேலும் கோரளையில் ஒவ்வொரு புறத்துக்கும் பொறுப்பான முகாந்திரங்கள் என்கின்ற ஒரு பதவியும் அங்கு காணப்பட்டிருந்தது. அதற்கு மேலதிகமாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு விதானைமாரும் அங்கு நிர்வாகத்தில் பிராந்திய நிர்வாக கட்டமைப்பிலே உள்வாங்கப்பட்டிருந்தவை. கண்டி ராஜ்யத்தின் பிராந்திய நிர்வாகம் சிறப்பாக இடம்பெற்றது என்பதை வெளிக்காட்டுகின்றது. இத்துடன் மேலதிகமாக கண்டி ராஜ்யத்தின் பிராந்தியத்தில் வரி வசூலிக்கும் அமைப்புகள் காணப்பட்டிருந்தது. அந்த வரி வசூலிக்கும் அமைப்புகள் ஆரம்ப காலத்தில் தனித்து இயங்கினாலும் பிற்பட்ட காலத்திலேயே திசாவைமாரின் கீழ் செய்யப்பட்டது. இந்த வகையில் 5 வகையான வரி அமைப்புகள் காணப்பட்டன கண்டிராஜ்யத்தில். ஒன்று வந்து மடிகை 10 என்பது போக்குவரத்துக்கான வரி, குருவே 10 என்பது யானை பிடித்தலுக்கான வரி, படகல 10 என்பது வனைதலுக்கான வரி, ரத 10 என்பது சலவைக்கான வரி, கெந்த 10 என்பது நெசவுக்கான வரி. இவ்வாறு வரி அமைப்புகள் காணப்படுகின்ற வேளை விகாரை தேவாலயங்களும் அங்கு பிராந்திய நிர்வாகத்துக்கு உள்ளடக்கப்படுகின்றன. அந்த வகையில் விகாரைகளுக்கு பொறுப்பாக 2 நிர்வாகிகள் நிர்வகிக்கப்படுகின்றனர். ஒன்று வந்து மகாநாயக்க, அடுத்தது அனுநாயக்க என்ற 2 நிர்வாகிகள் அங்கு விகாரைகளை நிர்வகித்து காணப்பட்டுள்ளனர். அதே போன்று ஏற்கனவே கூறப்பட்டது போல் தலதா மாளிகையின் நிர்வாகம் தண்டதாரரை பாதுகாப்பதற்காக தீவிர நிலைமையின் கீழ் இருந்தது. இவர்களது பணிகளாக விகாரைகளை தேவாலயங்களை பராமரித்தல், பரிபாலித்தல், பூஜைகளை நடாத்துதல், பிரகராக்களை நடாத்துதல் போன்ற பணிகள் காணப்பட்ட. இதற்கு மேலாக மக்களால் வழங்கப்பட்ட சேவை ராஜகாரிய முறை என்று கண்டி ராஜ்யத்தில் அழைக்கப்பட்டது. அதாவது மக்கள் மன்னருக்கு வழங்கப்பட்ட சேவை ஒரு தொகை வழங்கப்பட்ட ஒரு தொகையை மக்கள் அவங்க கண்டி ராஜ்யத்திலே ராஜகாரிய சேவை என்று குறிப்பிட்டிருந்தனர். இதற்கு மேலாக அடுத்ததாக நீதிமன்ற செயற்பாடுகள் அங்கு இடம்பெற்றிருந்தது. பிராந்திய நிர்வாகத்திலே உயர் நீதி அதிகாரம் மன்னனுக்கு மாத்திரம் குறித்தாக காணப்பட்டது. ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் அவரவர் உத்தியோகத்துக்கு ஏற்ப நீதி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையிலே மன்னனால் மட்டும் தீர்ப்பு வழங்கக்கூடிய முக்கிய வழக்குகள் 5 காணப்படுகின்றன. ஒன்று முக்கிய தலைவர்கள் தொடர்பான வழக்கு, கிளர்ச்சி குழப்பங்கள் தொடர்பான வழக்கு, சூழ்ச்சி தொடர்பான வழக்கு, ராஜ துரோகங்கள் தொடர்பான வழக்கு, விகாரைகள் பிக்கு தொடர்பான வழக்கு. இவ்வாறு 5 வழக்குகளுக்கும் மன்னனாலே தீர்ப்பு வழங்கப்பட்டது. அடுத்தது கண்டி ராஜ்யத்தில் இவ்வாறு தீர்ப்பு வழங்குவதற்கு முன் தவறுகள் குற்றங்கள் இழைக்கப்படுவதற்கு தண்டனைகளும் வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு பல்வேறு தண்டனைகள் காணப்பட்டன. தண்டனைகளாக கண்டி ராஜ்யத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகளாக கன்னத்தில் அறைதல், விலங்கிடுதல், முழந்தாளிடுதல், முடியை கத்தரித்தல், குலத்தவராக்குதல், தென்னை மட்டையால் அடித்தல், கசையால் அடித்தல், துர்நாற்றம் வீசும் இடத்தில் வைத்தல், யானையால் விரித்து கொல்லுதல், நீரில் மூழ்கி வைத்து கொல்லுதல், இவ்வாறு பல்வேறு நாடு கடத்துதல், இவ்வாறு போன்ற பல்வேறு தண்டனைகள் அந்த கண்டி ராஜ்யத்திலே இடம்பெற்று காணப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார முறை பலப்பட்டதாக காணப்பட்டிருந்தது. விவசாய பொருளாதாரமே காணப்பட்டது. நுகர்வை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறை காணப்பட்டது. சுயதேவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக காணப்பட்டது. பெரும் அளவு நெற்செய்கை மட்டுப்படுத்தப்பட்டு வரையறுக்கப்பட்டு காணப்பட்டது. சேனை பயிற்சியை மேலோங்கி காணப்பட்டது. சேனை பயிற்சியில் பயிற்சியப்பட்ட தானியங்களாக புறக்கன், சோளம், தினை, சாமை போன்றன காணப்படுகின்றன. அதோடு கிழங்கு வகைகள், அதோடு கண்டி ராஜ்யத்தில் வீடுகளிலும் வீட்டு தோட்டங்களிலும் பலாக்காய், ஈரப்பலாக்காய், மிளகு, சாதிக்காய், கராம்பு போன்ற பயிர்களும், மரக்கறி, பலவகை போன்ற பயிர்களும், பாக்கு போன்றனவும் பயிரிடப்பட்டு வேறு பயிர்களும் பயிரிடப்பட்டு கண்டி ராஜ்ய மக்களது உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட்டது கண்டி ராஜ்யத்தில் தெரிய வந்தது. அதோடு கால்நடை வளர்ப்பும் கண்டி ராஜ்யத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. பால் விவசாய தேவைகளுக்காக கால்நடை வளர்ப்பு இடம்பெற்றது. அதோடு கண்டியிலே காணப்பட்ட கைத்தொழில்கள் முன்னேற்றம் அடைந்து காணப்பட்டிருக்கின்ற இரும்பு, உலோக கைத்தொழில், மரம், அரக்கு கைத்தொழில், பண்புல் கைத்தொழில் போன்ற 4 வகையான கைத்தொழில்கள் கண்டி ராஜ்யத்திலே காணப்பட்டிருக்கின்றன.
இவ்வாறு கண்டி ராஜ்யத்தில் பிராந்திய நிர்வாக கட்டமைப்பானது நிர்வகிக்கப்பட்டிருந்ததிலிருந்து விளங்குகின்றது. கண்டி ராஜ்யத்தின் சிறப்பான ஒரு அரசியல் கட்டமைப்பு அங்கு நிர்வகிக்கப்பட்டிருந்தது என்பதனை நாங்கள் இந்த பிராந்திய நிர்வாகத்தின் மூலம் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் கண்டி ராஜ்யத்தின் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயமாக சமூக அமைப்பு காணப்படுகின்றது. கண்டி ராஜ்யத்தின் சமூக அமைப்பானது நாட்டின் நிலங்களை பொறுத்து அங்கு அனுபவிக்கின்ற உரிமைகளை பொறுத்து சமூகமானது பாகுபடுத்தப்பட்டு காணப்பட்டிருந்தது. நாட்டின் நிலங்கள் அனைத்தும் அரசனுக்குரியதாக காணப்பட்டிருந்தது. உரிமையினையும் அதை அனுபவிப்பதை அடிப்படையாக கொண்டு நிலம் பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டது. இந்த வகையிலே கபாடகம் என்னும் நிலம் அரச மாளிகை பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டது. அடுத்தது நிந்தகம் என்பது பிரதானிகளின் சேவைக்காக ஒதுக்கப்பட்டது. அடுத்தது விகாரகம் என்பது விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்டது. பரவேணிகம் என்பது கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்து வந்த நிலமாக காணப்பட்டது. அடுத்தது தேவாலயம் என்பது தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டது. இவ்வாறு மன்னனுக்கும் பொதுமக்களுக்கும் பல்வேறு சேவைகள் இடம்பெற்றது. இந்த சேவையானது ராஜகாரிய முறையில் அழைக்கப்பட்டது. ஏற்கனவே கூறப்பட்டது போல் கண்டி ராஜ்யத்தில் கிராமிய சமூகமே காணப்பட்டது. கண்டி ராஜ்யத்தில் கிராமிய சமூகமானது காணப்பட்டது. கிராமங்களில் சுயதேவை பூர்த்தி செய்யப்பட்டிருந்தது. சமூகம் குலத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஏனைய சமூகங்களில் போல் குலத்தை அடிப்படையாகவே சமூகம் காணப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் உரித்தான பொருளாதார நடவடிக்கை காணப்பட்டிருந்தது. திருமணமானவர்கள் தங்களது குலங்களுக்குள்ளே நடந்து வருகிறது. ஆனால் கண்டி ராஜ்யத்தின் திருமணம் என்பது அந்த குலங்களுக்குள்ளேயே திருமணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கண்டி ராஜ்யத்திலே 3 வகையான திருமண முறை காணப்பட்டிருந்தது. ஒன்று வந்து அந்த 3 வகை திக பின்ன ஒரே வீட்டில் சாப்பிடுதல். இவ்வாறு 3 வகையான திருமணங்கள் காணப்பட்டிருந்தன. கிராமிய சமூகத்தில் அத்தமுறை என்றால் உழைப்பை பரிமாறும் முறை. அதாவது ஒருவர் உழைப்பை இன்னொருவருக்கு வழங்கினார். அதே உழைப்பை வேறொரு வகையிலே மற்ற குலத்தவர்கள் அல்லது குடும்பத்தவர்கள் அவர்களுக்கு செய்கின்ற உழைப்பை பரிமாறுகின்ற அர்த்த முறை பாரம்பரிய முறை அங்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது குடும்பம் பிரதான அழகாக காணப்பட்டிருக்கிறது. குடும்பமானது பிரதான அழகாக காணப்பட்டிருக்கிறது. நற்பண்புகளை பின்பற்றுதலே சமூகத்திலே பிரதான இலட்சியமாக அல்லது இலக்காக காணப்பட்டிருந்தது. இவ்வாறு பல்வேறு கிராமிய வாழ்க்கையின் பிரிக்க முடியாத அம்சங்களாக வழிபாட்டு தலங்கள், விகாரைகள், கோயில்கள், தேவாலயங்கள் போன்றன காணப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு கண்டி ராஜ்யத்தின் சமூக அமைப்பானது பாரம்பரிய சமூக சிறந்த ஒரு முறையிலே காணப்பட்டு குடும்பமே பிரதான அழகாக காணப்பட்டு நற்பண்புகளை வளர்க்கின்ற பாரம்பரிய அர்த்த முறை போன்ற பல்வேறு வகையான சிறந்த பண்புகளை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் சமூக அமைப்புடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கண்டி ராஜ்யத்தின் சமூக அமைப்பானது சிறந்த முறையில் விளங்கியுள்ளது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் கண்டி ராஜ்யத்தின் இந்த 4 விடயங்களும் முடிவுற்ற நிலையில் கண்டி ராஜ்யத்தின் பலம் வாய்ந்த ஒரு ராஜ்யம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கண்டி ராஜ்யத்தின் இந்த அழகின் மூலமான வினாக்களை நான் தற்போது உங்களுக்கு வழங்குகின்றேன். அந்த வினாக்களை நீங்கள் பாட பயிற்சி ஒப்பியிலே அல்லது பயிற்சி புத்தகத்திலே எழுதி நீங்கள் வினாக்களையும் எழுதி அதனை நன்றாக படித்துக் கொள்ளுமாறு உங்களை வினாக்களை பயிற்சி கோப்பையில் எழுதி நன்றாக படித்துக் கொள்ளுமாறு பணிவாக வேண்டுகின்றேன். முதலாவது வினா, கண்டி ராஜ்யத்தின் பாதுகாப்பு அரண்களை குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. 2வது வினா, கண்டி ராஜ்யத்துக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் 3 தருக. 3வது வினா, கண்டி ராஜ்யத்தின் முதல் மன்னன் யார்? 4வது வினா, தந்துரை போரில் போத்துக்கேரை தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது? இந்த போருக்கு தலைமை தாங்கிய மன்னன் யார்? 5வது கேள்வி, பின்வருவோருக்கு போத்துக்கேரால் வழங்கப்பட்ட பெயர்களை குறிப்பிடுக. 1 குசுமார தேவி, 2 யமசிங்க பண்டார, 3 கோணப்பு பண்டார. 6 கண்டி ராஜ்யத்தை நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னன் யார்? எத்தனை ஆண்டுகள்? 7வது கேள்வி, கண்டி ராஜ்ய முதல் நாயக்க மன்னன் யார்? 2 நாயக்க மன்னரின் பெயர்களை எழுதுக. 8வது கேள்வி, ராபர்ட் நோக்ஸ் என்ற ஆங்கிலேயரை சிறைபிடித்த மன்னன் யார்? அவர் எழுதிய நூல் யாது? 9வது கேள்வி, முதலாம் விமலதர்ம சூரியனின் சமயப்பணி 2னையும் பொருளாதார பணி 2னையும் தருக.
10வது கேள்வி, ரந்தனிவல போர், கண்ணருவ போர் என்பவற்றை தலைமை தாங்கிய மன்னஞ்சார் எத்தனையாம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டவர்கள் யார்? 11 வினா, வெளிவிட்ட ஸ்ரீ சுரணங்க பிக்குவிற்கு பதவி வழங்கிய மன்னஞ்சார் வழங்கிய பதவியாது? 12வது வினா, கண்டிராஜ்யத்தின் நிர்வாக கட்டமைப்பு பற்றி சுருக்கமாக விளக்குக. 13வது வினா, கண்டிராஜ்யத்தின் அரசனின் அதிகாரங்கள் எவை? 14வது வினா, கண்டி ராஜ்யத்தின் வரி வசூலிக்கும் அமைப்புகள் 3 தருக. 15வது வினா, ரட்ட திசாவை போரலை போன்றவற்றுக்கு பொறுப்பானவர்களை முறையே எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? 16ஆம் வினா, யானைகளுக்கு பொறுப்பானவர்கள் எவ்வாறு கண்டி ராஜ்யத்தில் அழைக்கப்பட்டனர்? அடுத்தது 17ஆம் வினா, விகாரைகளின் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருந்த இருவரினதும் பெயர்களை குறிப்பிடுக. 18ஆம் வினா, தலதா மாளிகையின் தந்ததாதுக்கு பொறுப்பானவர் யார்? 19ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தின் மன்னனால் மட்டும் தீர்ப்பு வழங்கப்படும் வழக்குகள் எவை? அடுத்தது 20ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தில் தவறு செய்வோருக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் 6 தருக. 21ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தின் பொருளாதார முறை பற்றி சுருக்கமாக விளக்குக. 22ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தில் சேனையில் பயிரிடப்பட்ட தானிய வகை 4 தருக. 23ஆம் வினா, வீடுகளில் பயிரிடப்பட்ட பயிர்கள் 5 தருக. 24ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தில் வளர்ச்சி பெற்ற கைத்தொழில்கள் 4 தருக. 25ஆம் வினா, கால்நடை வளர்ப்பு இடம்பெற்ற தேவைகள் 2 தருக. 26ஆம் வினா, பின்வரும் நிலங்கள் குறித்து நிற்கும் கருத்துக்களை எழுதுக. 1 கவாடகம், 2 நிந்தகம், 3 பரிவேணிகம், 4 விகாரகம். 27ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தில் பொதுமக்களால் வழங்கப்பட்ட சேவை எவ்வாறு அழைக்கப்பட்டது? 28ஆம் வினா, கண்டி ராஜ்ய சமூக அமைப்பு பற்றி சுருக்கமாக விளக்குக. 29ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தில் இடம்பெற்ற 3 வகையான திருமணங்கள் எவை? 30ஆம் வினா, கண்டி ராஜ்யத்தின் இறுதி மன்னஞ்சார்? கண்டி ராஜ்ய ஒப்பந்தம் எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது? இதோடு எனது கண்டி ராஜ்யத்திற்கான இந்த கலந்துரையாடல் கற்பித்தலானது முடிவடைகின்றது. இதற்கு எனக்கு சந்தர்ப்பம் வழங்கிய எங்களுடைய வரலாற்று பாட பணிப்பாளர் அவர்களுக்கும், எங்களுடைய சேவைக்கார ஆசிரியர் அவர்களுக்கும், குறிப்பாக எங்களுடைய வலைக்கல்வி பணிப்பாளர்கள் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.